ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காராமணி வடை. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இப்போ லீவு, எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்தாச்சு. ஸோ டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இந்த காராமணி வடையை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கூட இது. இது காராமணி பயிரை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. இது டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: காராமணி பயிர், இது எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். 2 கப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வரமிளகா, 4 பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ மிளகா வச்சுக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அரைக்கிற சாமான் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். முதல்ல பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு பருப்போடு சேர்த்து அரைக்க போகிறோம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் காராமணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மசால் வடைக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி குறப்பாக தான் அரைக்கணும். இப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும், முறுமுறுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு மாத்திரம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, பார்த்து குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட் நான் பெல்லாரி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஸோ சாம்பார் வெங்காயம் கிடச்சிதுன்னா அதை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். கொத்தமல்லியும் நிறைய, எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலக்கும்போது நல்லா அழுத்தி அந்த வெங்காயத்தோட சாரெல்லாம் அந்த மாவில் வர மாதிரி நல்லா அழுத்தி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கலர் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாண்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம வடையை தட்டி போட வேண்டியது தான். வடையை நல்லா இந்த மாதிரி தட்டையாக, நல்லா குண்டு குண்டாக போடாமல் நல்லா இந்த மாதிரி தட்டையாக தட்டி போடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும், இல்லாட்டி உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா கலரும் நல்லா வரும், அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் நல்லா வரும். இப்போ திருப்பி இந்த மாதிரி போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த கலர் வந்த அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த வடை ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு எல்லாம் கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த ஒரு இடம் போட்டுடலாம் வடையை. ரொம்ப பெரிய சைஸாக போடாமல் இந்த மாதிரி சின்னதாக அழகாக மெல்லிசாக தட்டி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். கண்டிப்பாக இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் போட பார்க்குறேன். ஸோ நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.